பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருப்பணி ஆனா ஆனா நவரத்தினம் அடிகளார் தென்றல் நேயர்களுக்காக வழங்கிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தி. அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு மலர்ந்திருக்கின்ற ஆங்கில புத்தாண்டாகிய 2025 ஆண்டு வாழ்த்தினையும் வாழ்த்தோடு கூடிய இறை ஆசீர்வாதத்தையும் அனைவருக்குமாக கேட்டு நிற்கின்றேன். ஒரு புதிய ஆண்டு நமக்காக மலர்ந்திருக்கின்றது. 2024 ஆண்டு நம்மிடமிருந்து விடை பெற்று 2025 ஆண்டிலே நாம் எல்லோரும் காலடி எடுத்து வைத்துள்ளோம். புதிய ஆண்டை புதிய எதிர்பார்ப்புகளோடு நாம் எல்லோரும் வரவேற்று நிற்கின்றோம். புதிய எதிர்பார்ப்புகள் எல்லோருக்கும் உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையும் அனைவருக்கும் உண்டு. அதனை அடைந்து கொள்வதற்காக நமக்கு முன்பாக கடவுளின் கொடையாக ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் கொள்ளுவோம். அவ்வாறு புதிதாக தரப்பட்ட இந்த ஆண்டை ஆழ்ந்து சிந்திக்கவும் தியானிக்கவும் அதனூடாக புதிய எண்ணங்களோடு இந்த புதிய ஆண்டில் நாங்களும் வலம் பெற இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நிற்பதோடு இந்த ஆண்டிலே நமது நாட்டிலும் சரி உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற மக்கள் சாந்தியுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான வரங்களும் நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். மேலும் யுத்தங்கள் ஓய்ந்திடவும் சண்டை சச்சரவுகள் அகன்றிடவும் பகைமைகள் விலகிடவும் மக்கள் மனங்களில் அமைதி விரைவாக வந்திடவும் அதனூடாக அனைவரும் மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் களிப்போடும் வாழுகின்ற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இன்னும் சிறப்பாக புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு நமது நாட்டிலும் மக்கள் மத்தியிலே எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். குடும்ப வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, அரசியல் வாழ்விலும் சரி, பொருளாதார வாழ்விலும் சரி மற்றும் தொழில் துறைகள் இன்னும் எல்லா விதமான நிலைகளிலும் மக்களுடைய வாழ்வு செழித்தோங்க இந்த ஆண்டு நிறைவாக எல்லோருக்கும் அமைந்திட வேண்டும் என்று ஆசித்து நிற்பதோடு இந்த ஆண்டிலே நாங்களும் ஒருவருக்கு துணை புரிகின்றவர்களாக ஒருவர் ஒருவரோடு கூடி ஒத்துழைத்து நல்ல முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்களாகவும் மாற இறைவனிடம் இந்த ஆண்டிலே கேட்டு நிற்போம். இந்த ஆண்டு ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக எல்லோருக்கும் மாற வேண்டும் என்றால் அதிலே நானும் நீங்களும் பங்காளிகளாக மாற வேண்டும். ஆகவே நமது தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, பொது வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, நம்முடைய பணி இடங்களிலும் சரி அல்லது எல்லா விதமான நிலைகளிலும் நாங்கள் நம்மை முழுமையாக ஒத்துழைத்து புத்தாண்டை வரவேற்று புத்தாண்டில் புதிய தீர்மானங்களோடு ஆசிரை பெற்று நல்ல வாழ்வு வாழ ஆசித்து நிற்கின்றேன். நன்றி.